ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அட்வொகேட் நெல்சன் அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு சின்ன பதிவு செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஸோ அக்செப்ட் த கிரிட்டிக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் சரி, அல்லது சினிமா வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, கிரிட்டிக்ஸை விமர்சனங்களை தவிர்க்கவே முடியாது. ரிலீஜியஸ் லைஃபாக இருந்தாலும் சரி. ஸோ விச் எவர் ப்ரொஃபஷன் யூ ஆர், there is no differentiate, you will be criticized. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கிரிட்டிக்ஸ் யாராச்சும் பண்ணாங்கன்னா அது உண்மையாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அது தப்பாக வெறும் வன்மத்தோட சொல்கிறாங்கன்னா அதை கடந்து போகிறது தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அட்வொகேட் நெல்சன் ராஜா பேரன் அவரோட ப்ராடக்டை பற்றி இது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை கருத்தியெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர அவர் வீட்டுக்கு அருவாலை எடுத்துகிட்டு போய் திரும்ப அடிப்பிடி சண்டை போட்டு பெரிய இஷ்யூ ஆக்கி பண்ணுறது என்னை பொறுத்தவரையில் தேவையில்லாததான் நினைக்கிறேன். ஸோ யார் தான் கிரிட்டிக்ஸுக்கு உள்ளாகாமல் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அஜித் ஃபேன்னா, அஜித் ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவரை பற்றி எவ்வளவு தனி மனித விமர்சனம் வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ அவர் ஆண்மையே இல்லாதவர், அப்படிப்பட்டு தான் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாங்க. அது ஒரு ஆண் மகனோட உச்சப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல் அது. ஸோ அதை பற்றி அவருக்கு எந்த ஒரு ரியாக்டும் பண்ணலை, அதை கடந்து தான் போனாங்க. ஸோ எல்லாருமே விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க. கலைஞரும் சரி, அண்ணாவும் சரி, எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதா அம்மையாரும் சரி. ஸோ ஹூஎவர் இட் மேபி, விமர்சனங்களுக்கு உள்ளாகாமல் இருந்த நபர்கள் யாருமே கிடையாது. அது ரிலீஜியஸ் லைஃபாக இருந்தாலும் சரி. ஸோ அது நம்மளை பற்றி விமர்சனம் வைக்கிறாங்களா, அது உண்மையாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருத்திக்கிட்ட வழி பார்க்கணும். அது பொய்யா இருந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போக தான் பார்க்கணும். இதுதான் கரெக்டான மெத்தடு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு சண்டை போடுறதும், அடிக்கடி சண்டை பண்ணுறதும், தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு போய் கலவரம் பண்ணுறதும் என்னை பொறுத்தவரையில் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் நான் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன், அது உண்மையாக இல்லையான்னு நாளைக்கு நான் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே.